ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவன் கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா கேளுங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்னா அந்த கம்பெனி என்ன ஆகிட்டுருக்கு, உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ற அஃபிஷியல் நியூஸ் தான் அது, ரூமர்லாம் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறையா சில விஷயங்களும் டிசிஷனும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து நிறையா பேத்துக்கு இன்னுமே டவுட் இருக்குது. ஸோ இந்த ஃபேண்டசி வந்து என்ன ஆக போகுது, வருமா வராதான்றதுலாம் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவுன்றது கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அஃபிஷியலான ரியல் நியூஸ் வந்து நம்ம சேனலில் நான் பார்த்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரூமர்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் நம்பி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸும் ஃபேண்டசி அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ட்ரீம் லெவனுடைய பேரண்ட் கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். இதுதான் அவங்களோட கம்பெனி நேமு. ஸோ அது கீழே வரக்கூடிய ஆப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் ஃபேன் கோட். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுடையது தான். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் இப்போ இந்த வீக்ஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் ட்ரீம் லெவனுடைய பேன் தான். ஸோ இந்த ட்ரீம் லெவனை பேன் பண்ணி 7 மாதங்கள் ஆச்சு. அவங்க ஃப்ரீ கான்டெஸ்ட்டுக்கு மாறிட்டாங்க. ப்ளஸ் இன்னுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியான ஒரு ப்ளே ஃபார் ஃப்ரீ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோசியலைஸான கேமிங் ஆப்பாக மாறிட்டாங்க. அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காயின்ஸ், ட்ரீம் காயின்ஸ் சொல்லி பை பண்ணிக்கிட்டு அதை நிறையா லைவ் வராங்க, கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும். ஸோ அது அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். கமெண்டேட்டர்ஸும் வராங்க. அவங்களுக்கு வந்து வேணும்னா நம்ம வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். அதை வந்து ஆட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோசியலைஸ் ஆப்பாக போயிட்டாங்க. பட் இந்த லா போடுறதுனால அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு மைனஸாக இருந்திருக்கு. அவங்களுடைய பிஸ்னஸை பழைய மாதிரி சஸ்டெயின் பண்ண முடியலை. ஸோ பெரிய லாஸஸ்ஸு, நிறைய பேர் ஆல்ரெடி வந்து அந்த பேன் பண்ணப்போவே வேலையை விட்டு லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலே வந்து 200க்கும் கம்மியான எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. ரீசெண்டாக என்ன நினச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஐபிஎல் வரப்போகுது. ஸோ ட்ரீம் லெவனில் கண்டிப்பாக சர்ப்ரைசஸ் ஏதாச்சும் வரும். ப்ளே ஃபார் ஃப்ரீலே ஏதாச்சும் வந்து கொண்டு வருவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சோம். பட் அந்த கம்பெனிக்குள்ளே பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்டிவ் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு 100+ எம்ப்ளாயீஸ் அவங்களே வாலண்டியராக நாங்கள் வேலையை விட்டு போய்க்கிறோன்னு சொல்லி குவிட் பண்ணிட்டாங்க அந்த ஜாப்பை. அதனால் இப்போதைக்கு 200க்கும் கம்மியான எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இருக்காங்க ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜியில். நிறையாதை வந்து ஏஐ வச்சு மேனேஜ் பண்ணுறாங்கன்றது நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியை வந்து 8ஆக பிரிக்க போகிறாங்களாம். ஸோ ட்ரீம் லெவன் வந்து இந்த கம்பெனி, ஸோ மொத்தத்துக்கு அவங்க கம்பெனியை வந்து 8ஆக டிவைட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் அது ஒரு பிக் கம்பெனியாகவே இருக்காது. 8 ஸ்டார்ட் அப் கம்பெனியாக பிரித்து, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 2 ஆப் வந்து ஆல்ரெடி லான்ச்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ட்ரையல் வெர்ஷனில் இருக்குது, ட்ரீம் மணின்றது. இது வந்து ஃபின்டெக் ஆப்பு. ஸோ ட்ரேடிங்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, ஸோ இந்த மாதிரிக்கான ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்ற ஆல்ரெடி வந்துருச்சு. அது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ செபின்ற ரெகுலேட்டரி போர்டு இருக்குது ட்ரேடிங்க்கு, அதுகிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இதை லான்ச்ன்றதை எதிர்பார்க்கலாம் ட்ரீம் லெவன்ட்டேருந்து. ட்ரீம் லெவன் மணி, ஸோ நம்ம 10 ரூபாய்க்கு கூட நம்ம கோல்டு கூட அதில் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி டிஜி கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஸ்ஐபி அந்த மாதிரி வந்து ஒரு இது லான்ச் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி ட்ரீம் கிரிக்கெட்டுன்றது எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நல்ல கேம். அவங்களுடைய கேம் தான், எல்லா பிளேயர்ஸுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறைய பேர் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ இது அதுக்கப்புறம் ஃபேன் கோடு, இது 3ஆச்சா. ஸோ இன்னுமே புதுசாக சில ஆப்ஸ்லாம் உருவாக்கி ஒரு 8 ஸ்டார்ட் அப் கம்பெனியாக அவங்களுடைய கம்பெனியை வந்து டிவைட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம், அவங்களுடைய பேனுக்கு அப்புறம் 90% ஆஃப் இன்கம் வந்து தரமட்டமாயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த முடிவுன்றது எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரீம் மணி ட்ரீம் கிரிக்கெட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 200 கம்மியான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு தான் ரன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபேண்டசியோட, அதாவது நம்ம பழைய மாதிரி நம்மளுடைய ஃபேண்டசியோடைய ட்ரீம் லெவன் வருமா இல்லை வராதா, இல்லை இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லையான்றது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுடைய கம்பெனியே வந்து அவங்க உடச்சி தள்ளிட்டாங்க, வேறு ஃபீல்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இதை விட்டுட்டு, ஸோ இதுவுமே அந்த ப்ளே ஃபார் ஃப்ரீயுமே இதுக்கப்புறம் இப்போ இருக்கிறத விட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இந்த ப்ரைஸஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கம்மியாகி ஜஸ்ட் ப்ளே ஃபார் ஃபன்னுன்ற ஒரு விஷயம். இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆட் பார்த்து ஜாயின் பண்ணுறப்போ மேலே வந்து சில ப்ரைஸஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கான்டெஸ்ட் ஃபில் ஆகலாம்.
ஸோ அதுவுமே கம்மியாகி வரப்போ மொத்தத்துக்கு அந்த ட்ரீம் லோன் ஃபேண்டசின்றது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இதை பேன் பண்ணி 7 மாதத்துலேயே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் கம்பெனியே உடச்சி 8ஆக பிரிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் போச்சு அப்படின்னா இருக்குமா இருக்காதுன்றதே பெரிய டவுட்டு தான். மேபி ஜஸ்ட் ஃபார் இந்த கிரிக்கெட், இந்த ESPN, கிரிக்இன்ஃபோ, கிரிக் பஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆப்பு மாதிரி வந்து ட்ரீம் லோனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வரலாம். மேபி இந்த 8 ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கோர் கார்டு பார்க்கக்கூடிய ஆப்பு, ESPN, கிரிக்இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து கிரிக் பஸ், நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இந்த ட்ரீம் லோன் கூட நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு அஃபிஷியல் நியூஸ், ரியல் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.